பூமிகா மேல உள்ள பாசத்தால நீ கொஞ்சம் நில தடுமாறாம இருமா. இல்லாட்டி எல்லாமே தப்பு தப்பாதாம தெரியும். அங்கிள், நான் சொல்றது கலெக்டர் மேடம், இதுக்கு மேல என் பையனை காயப்படுத்திடாதீங்க. மாமா, மதனை அடிக்க சொல்லி நான் போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை. நீ சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அர்ச்சனா. நான் இப்ப யோசிக்கிறதெல்லாம் மதனை ஆற அடிச்சிருப்பாங்கன்னுதே. அண்ணே, என்ன ஒழுங்கா டிராமா எல்லாம் போட்டியா? அதான் அப்பா உங்க வீட்டுக்கு வந்தார்ல, அதுலயே தெரியல உனக்கு? ஆமா இல்ல. சரி, ஓகே. இப்போ நான் சுப்ரியா கிட்ட போடுற டிராமாவை பாரு. வா வா வாண்ணே. சுப்ரியா, சுப்ரியா, அண்ணி, அண்ணி. பாருங்க, நல்லா பாருங்க, என் அண்ணனுக்கு எப்படியெல்லாம் அடிபட்டிருக்குன்னு பாருங்க. மதன், என்னாச்சு? எப்படி இப்படி எல்லாம் அடிபட்டுச்சு? கீழே விழுந்துட்டீங்களா? ரோஜா, நீயாவது சொல்லு, என்னாச்சு? எல்லாம் உங்களாலதான். ஆமா, எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? என்ன சொல்ற ரோஜா? இது உங்களை காதலிச்ச பாவத்துக்கு என் அண்ணனுக்கு கிடைச்ச காதல் பரிசு. ஒவ்வொரு அடியும் ரத்தம் சிந்துற மாதிரி அடிச்சிருக்காங்க பாவிங்க. யார் அடிச்சாங்க? எல்லாம் அர்ச்சனா தான். அவ அதிகாரத்தை பயன்படுத்தி எஃப்ஐஆர் போடாம விசாரணை பண்ணாம தனியா கவனிக்க சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லிருக்கா. போலீஸ்காரங்க தனியா ரூம் போட்டு என் அண்ணனை இந்த அடி அடிச்சிருக்காங்க. எதுக்காக போலீஸ் கிட்ட சொல்லி அர்ச்சனா அடிக்கணும்? என்னங்க நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பூமிகா செத்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எந்தெந்த விதத்துல எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா அந்த அர்ச்சனா. சுப்ரியா, நம்ம காதலுக்காக நான் மொட்டை மாடியில இருந்தா கூட கீழே குதிச்சிருக்கேன். நீ சொல்லு சுப்ரியா, நம்ம காதலுக்காக நான் எதை இழக்கணும்? இந்த கையை வெட்டிக்கணுமா? நீ சொல்லு, நான் வெட்டிக்கிறேன். நம்ம காதலுக்காக கண்ணை இழக்கணுமா? நீ சொல்லு, உன் கண்ணை எதிர்க்கவே என் கண்ணை நோண்டி போட்டுறேன். என்ன செய்யற சொல்லு சுப்ரியா, சொல்லு. என் உயிரை விடுமா? சொல்லு சுப்ரியா, இப்பவே என் உயிரை விடுறேன். நான் என்ன தியாகம் பண்ணி நம்ம காதலை நிரூபிக்கணும்? சொல்லு சுப்ரியா, சொல்லு. அண்ணே, அண்ணே, அண்ணி, என்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தை தான் நீ என் அண்ணனுக்கு இருக்கிற வலிக்கு மருந்து. அண்ணி சொல்லுங்க அண்ணி. அண்ணி, அண்ணன் பாவம் அண்ணி, சொல்லுங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அண்ணி சொல்லுங்க அண்ணி. ரோஜா,
கொஞ்சம் அமைதியா இரு. மதன், நான் உண்மையாவே உங்களை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ மதன். ஓகே சூப்பர். ஆமா மதன், நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். கொஞ்சம் வலி ஆறதுக்காக காயத்துக்கு மருந்து போடட்டுமா? அண்ணி வலிய பொறுத்துக்க முடியும் நீ, ஆனா அந்த அர்ச்சனா உங்க 2 பேரோட லவ்வ பிரிக்கணும்னு நினைக்கிறா. நீங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்றீங்க, ஆனா அதை பொறுத்துக்க முடியாத அர்ச்சனா உங்க 2 பேரோட லவ்வ பிரிக்கணும்னே தவம் கிடக்குறா. சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அர்ச்சனா கிட்ட மதனை லவ் பண்றேன்னு கண்டிப்பா சொல்லிடுறேன். அண்ணே சுப்ரியா, நிஜமா தான் சொல்றியா? ஆமா மதன், நான் உங்களை காதலிக்கிறேன்னு அர்ச்சனா கிட்ட சொல்லிடுறேன். சுப்ரியா, நம்ம 2 பேரும் லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது. நம்ம லவ் பண்ற விஷயத்த நீ பகிரங்கமா எல்லார்கிட்டயும் சொல்லிடு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மதன். நம்ம காதலுக்கு இனிமே யாரும் குறுக்க நிற்க முடியாது. அர்ச்சனா கிட்ட ஒரு தடவை உங்க மேலயும் உங்க அம்மா மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அப்ப இருந்த சூழ்நிலை வேற, அதனால அப்படி பண்ணிட்டேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் மறுபடியும் போலீஸ் கிட்ட சொல்லி உங்களை அடிச்சிருப்பாங்க. நான் நேர்ல போய் அவங்க கிட்ட நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு தெளிவா சொல்லிடுறேன். அண்ணி அதே மாதிரி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ஏதாவது பண்ணாலும் பண்ணுவா அந்த அர்ச்சனா. எல்லாத்துக்கும் சேர்த்து கடைசியா ஒரு வாட்டி வார்ன் பண்ணிட்டே வந்துருங்க. ம், சுப்ரியா, அப்பா, அடிப்பட்ட இந்த வலியெல்லாம் நீ லவ் பண்றேன்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தையில எல்லாமே போயே போச்சு சுப்ரியா. உள்ள வாங்க மதன், காயத்துக்கு மருந்து போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன். எப்படி நம்ம நடிப்பு எப்படி? ஹலோ, உன்னை அடிச்சது நானு. வா சரி, ஓர பேசுறது போ. வா வா. அர்ச்சனா, 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 உன்கிட்ட தான் பேசணுமா? வந்து பாரு. வாடி வா, உனக்கு இருக்கு இப்போ. வணக்கம் மேம். வாங்க சுப்ரியா, உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சுப்ரியா? நல்லா இருக்கேன், சந்தோஷமாவும் இருக்கேன். சொல்லுங்க. மேம், அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்திருக்கேன். நீங்க எனக்கு அந்த உதவியை செய்வீங்கன்னு நம்புறேன். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? எனக்கும் மதனுக்கும் இடையில நடந்த பிரச்சனை பூரா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா தெரியும். எங்க அப்பாவே மதன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்களும் மதன் மேல நடவடிக்கைலாம் எடுத்தீங்க. அப்புறம் மதன் அம்மாவை பத்தி நானே உங்ககிட்ட குறை சொன்னேன். நீங்களும் அவங்கள கூப்பிட்டு வார்ன் பண்ணீங்க. ஆமா சுப்ரியா. சுப்ரியா வாங்க. ம், பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் எடுத்துட்டீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? மேம், மதன் மேல எங்க ஃபேமிலிக்கு அப்போ ஒரு கோவம் இருந்துச்சு. அதனால தான் அப்படிலாம் நடக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இப்போ மதன் மேல எங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. பாவம், மதனுக்கு என் மேல காதல் இருந்திருக்கு மேம். எனக்கும் தான் மேம். ஆனா பூமிக்காவை கல்யாணம் பண்ணதை மறைச்சிட்டாரு. அதுதான் அவர் செஞ்ச பெரிய தப்பு. பூமிகா கல்யாணத்தை தவிர்த்துட்டு பார்த்தா ஒரு அன்பான காதலன் என்ன செய்வானோ அதுதான் அவரும் செஞ்சிருக்காரு. எனக்காக என்னை பார்க்க வந்தப்பதான் மேல இருந்து கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாரு. எங்களுக்கு அவர் மேல இருந்த கோவத்துல தான் நாங்க அமெரிக்காக்கு கிளம்பி போனோம். அதை தாங்கிக்க முடியாம தான் அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டுச்சு. அப்புறம் குணமாகிற நேரத்துல பூமிக்காவோட இழப்பு அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. அவரோட இடத்துல இருந்து பார்க்கும்போதுதான் அந்த வலி என்னன்னு நமக்கு புரியும். நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். மதனுக்கு இப்போ மன ஆறுதலான ஒரு உறவு தேவைப்படுது. மதனை விரும்பி காதலிச்ச நானே அந்த உறவா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மேம், மதனை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் அவரை முழு மனசோட காதலிக்கிறேன். எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இப்ப வந்துருச்சு.
அதனால மதன் இப்பெல்லாம் என்ன அடிக்க ஒரு தடவை வந்து பார்க்கறாரு, பேசுறாரு. நீங்க இதை வாட்ச் பண்ணியிருக்கீங்க. நான் முன்னாடி அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையா வச்சு நீங்களாவே போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸை வச்சு அவரை அடிச்சிருக்கீங்க. நீ எதுக்குமா என் மகனை போலீஸை வச்சு அடிச்ச? மாட்டினியா? நான் போட்ட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாத்தியா? மேம், நான் உங்களை குறை சொல்லல. உங்களுக்கு என் மேல இருந்த பிரியம் அப்படி பண்ண வச்சிருச்சு. தட்ஸ் ஆல். நானும் முன்னாடியே உங்ககிட்ட வந்து என் மனசு மாற்றத்தை பத்தி சொல்லியிருக்கணும். நான் சொல்லாதது ஏன் தப்பு தான். நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா நிச்சயமா நீங்க போலீஸை வச்சு மதனை அடிச்சிருக்க மாட்டீங்க. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம், மாட்டிட்டு முடியுடி. பரவாயில்ல மேம், நீங்க இனிமே மதன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம். இனி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப காதலிக்கிறோம். அதனால மதன் மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் நானும் எங்க அப்பாவும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். இனிமே நீங்க மதனை தயவு செஞ்சு எந்த தொந்தரவும் பண்ண வேணாம் மேம். கூடிய சீக்கிரம் எனக்கும் மதனுக்கும் திருமணம் நிச்சயமோ, அதை தொடர்ந்து கல்யாணமும் நடக்க போகுது. மேம், அதுவும் உங்க முன்னிலையில நடக்க போகுது. நீங்க தான் வந்திருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சூப்பர். அப்படி போடு வருவாள. அர்ச்சனா அதிர்ச்சியில அப்படியே தயிர் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டான். ஓகே சுப்ரியா, நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன். ஆனா போலீஸை வச்சு நான் மதனை அடிக்கல. அந்த உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அப்படியா மேம்? ஐம் சாரி. ஒருவேளை நீங்க மதனை கண்காணிக்க சொன்னதுனால டிபார்ட்மெண்ட்ல அப்படி நடந்துக்கிட்டாங்களோ என்னமோ. மேம், நான் உங்களை தப்பா சொல்லியிருந்தா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ரைட் நவ் இப்போ எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு இனி மதனுக்கு எந்த தொந்தரவும் செய்ய வேணான்னு தயவு செஞ்சு ரீஆர்டர் பண்ணிடுங்க மேடம். ப்ளீஸ், திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே சுப்ரியா, இனிமே மதனுக்கு எங்களால எந்த தொந்தரவும் வராது. தேங்க்யூ மேம். சுப்ரியா, ஒரு நிமிஷமா. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் நிறைய இடத்துல உண்மையா இருக்குது. காதல் விஷயத்துல என்னைய மாதிரி படிக்காதவங்களை விட உங்களை மாதிரி படிச்சவங்கதே அதிகமா பலி ஆயிடுறாங்க. நீங்க டாக்டர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். மதன் விஷயத்துல நீங்க அளவுக்கு அதிகமா அன்பு அக்கறையும் காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். இது என் அபிப்பிராயம். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேங்க. மதன் விஷயத்துல நீங்க மறுபடியும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு புரிஞ்சு நடந்தீங்கன்னா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து தான் சொல்றாங்க. நல்லவங்கனால நல்லவங்களை சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியும். கெட்டவன இருக்கிறவங்க எந்த காலத்திலயும் நல்லவங்களை புரிஞ்சுக்க முடியாது. முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, இல்லனா மத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமையாவது இருங்க. ரோஜா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். மாமா ஒண்ணு சும்மா சொல்லல. அவர் எப்படி சும்மா சொல்வாரு? நீ பக்கத்துல இருக்கல, அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. என் அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போது அது உங்களுக்கு பொறுக்கலையா? உங்க 2 பேருக்கும் பொறாம. எங்க என் அண்ணன் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிட்டு உங்களை விட மேல வந்துருவாரோன்னு பயம். அதான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ரோஜா ப்ளீஸ், அப்படிலாம் பேசாதீங்க. அர்ச்சனா மேடத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. இப்பதானே நீங்க இவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்கீங்க. போக போக பாருங்க, இவங்க குணம் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்க புறப்படுங்க. இனி அண்ணன் மேல யாராவது கைய வைக்கட்டும், அப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன். ரோஜா ப்ளீஸ் அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. மேம், என்னால நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் வெரி சாரி. பரவாயில்ல சுப்ரியா, நோ ப்ராப்ளம். நீங்க புறப்படுங்க. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் மேம். நான் வரேன். நான் வழி அமிச்சிட்டு வரேன் ஏன் அண்ணிய.
வரேன் மேம். வாங்க நீ. வரேன் சார். மாமா மாமா ஆ? என்னது இது? பூமிகா குரல் மாதிரி இருக்கு. மாமா ஆ, ஆ. மாமா ஆ? ஆ? யாருமே இல்லையே. மாமா ஆ? ஆ? மாமா மாமா நான் இங்க இருக்கேன். ஏய், ஏய், ஏய். ஆ? பூமிகா என் மருமக பூமிகாவா? ஏன் மாமா பதட்டப்படுறீங்க? நான் நான் உங்க மருமக பூமிகா தான். ஆமா மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பூமிகா நீயாம்மா? நீ உயிரோட இருக்கியம்மா? நாங்கெல்லாம் நீ செத்துட்டதா நினைச்சு காரியெல்லாம் செஞ்சிட்டோமே. ஆமாமா, உனக்கு காரியெல்லாம் பண்ணிட்டோமா. கடவுளே, இது என்ன கொடுமைப்பா. உள்ளவாமா. இல்ல மாமா, இப்ப என்னால வீட்டுக்குள்ள வர முடியாது. நான் வீட்டுக்குள்ள வரதுக்குன்னு ஒரு நேரம் வரும் மாமா, அப்ப வர. அம்மாடி, வீட்டுக்குள்ள வரத்துக்கு உனக்கு என்னமா யோசனை? இது உன் வீடு, நீ ஏன் மருமகமா? மாடி, நேரங்காலம்லாம் பார்க்காதம்மா. ஏமா வெளியில நின்னுட்டு இருக்க? உள்ளவாமா. இல்ல மாமா, இப்ப என்னால வர முடியாது. அதுக்கான காலம் இன்னும் கனியல. ஆனா வர வேண்டிய நேரத்துல நான் கட்டாயமா வருவேன். என்ன பூமிகா, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் வரமாட்டேங்கிறியம்மா. உள்ள வாமா. கால நேரம்லாம் உனக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. உன் மனசு நோகாதபடி நான் எல்லாரையும் நடந்துக்க சொல்றேன். தயவு செஞ்சு உள்ளவாமா. மாமா, என் மனசு நோகுனாலும் பரவாயில்ல. பாவம் மாமா அர்ச்சனாக்கா, அவங்க நல்லது பண்ணதுக்கு நீங்க இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்கலாமா மாமா? அர்ச்சனாவுக்கா நான் என்னம்மா தண்டனை கொடுத்த? ஆமா மாமா, நீங்க தான் அர்ச்சனாக்காக்கு தண்டனை கொடுத்தீங்க. என்ன பூமிகா சொல்ற? அர்ச்சனாதான் போலீஸ விட்டு மதனை அடிச்சு காயப்படுத்திருக்காமா. அதனாலதான் நான் போய் சண்டை போட்டு வந்தேன். மாமா, அதெல்லாம் நாடகம் மாமா. உங்க மனசு மாத்துறதுக்கு அத்தையும் மச்சானும் ரோஜாவும் சேர்ந்து பண்ண சதி. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணாங்க? மச்சானுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான். ஆமா மாமா, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல மாமா, அர்ச்சனாக்கா மேல நீங்க வச்சிருக்கிற மதிப்பு கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருக்குமோங்கிற பயம். அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி நீங்க அர்ச்சனாக்கா மேல கோவப்படுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. ஆமா மாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நம்பாதீங்க மாமா. அர்ச்சனா அக்கா ரொம்ப நல்லவங்க. மச்சானையும் அத்தையும் நம்பாதீங்க மாமா. ஆமா மாமா, அர்ச்சனா அக்கா மேல வீண் பழி போடுறாங்க. அக்கா ரொம்ப நல்லவங்க, இவங்களை நம்பாதீங்க. பூமிகா, பூமிகா, பூமிகா,
பூமிகா 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 என்னது இது? கனவுல பார்த்த மாதிரி ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருக்காரு. பூமிகா பூமிகான்னு வேற கூப்பிடுறாரு. ஒருவேளை பூமிகா இங்க வந்திருப்பாளோ, உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாளோ. இங்கதான் இருக்காளா? பூமிகா என்ன வசந்தா, ஆ, என்னடி அப்படி பாக்குற? இல்லங்க, நீங்க யாரையோ கூப்பிட்டீங்க. அதான் யார கூப்பிட்டீங்க என்னன்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமா, நீங்க யார கூப்பிட்டீங்க? நான் யாரையும் கூப்பிடல, பூமிகா தான் என்ன கூப்பிட்டா.